ரோஷினியை தனியாக அனுப்புவதற்கு அவன் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டான். ப்ளீஸ், எல்லா இடத்துக்கும் பாடி கார்டோட போறது எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, உன் கூட கண்டிப்பா பாடி கார்டு வருவாங்க, அவ்வளவுதான். அவன் உறுதியாக சொல்ல ரோஷினியும் வேறு வழி இல்லாமல் பாடி கார்டுடன் செல்ல தயாராகினாள். சிறிது நேரம் கழித்து ரெடியாகி வந்தவள் பாடி கார்ட்ஸுடன் வெளியே கிளம்பினாள். அவள் நேராக போய் இறங்கியது தேவ், மித்ரா, ஷாலினி இருக்கும் ஆசிரமத்திற்குத்தான். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். மேடம், அது முடியாது, சார் எங்களை திட்டுவாரு. நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? சரி, அப்ப ஒருத்தர் மட்டும் என் கூட வாங்க, மத்தவங்க எல்லாம் இங்கே இருங்க. ரோஷினி அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு உள்ளே சென்றாள். ரோஷினி வருவதை பார்த்ததும் அங்கிருந்த சிறுவர்கள் அவளை ஓடி வந்து கட்டி கொண்டனர். தேவ், ஷாலினி, மித்ரா மூவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். அந்த ஆசிரமத்தை ஒருமுறை நோட்டமிட்டவள் நடந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷத்துடன் ஆச்சரியப்பட்டாள். முன்பு அந்த கட்டிடம் பயன்படுத்துவது போல இருக்கும் இப்போது ஒரு அழகான இடமாக இருந்தது. சுற்றி குழந்தைகள் ஆட்டம் போடுவதற்கு பூங்கா அமைக்கப்பட்டது. அவர்களின் தங்கும் விடுதி சீரமைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்களுக்கு தேவையான அனைத்துமே அங்கே இருந்தது. தேவ், மித்ரா, ஷாலினி 3 பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. எங்க ஆசிரமம் இப்ப புதுசா இருக்கு. புது ட்ரெஸ், சூப்பரான சாப்பாடு, அப்புறம் விளையாட இடம். நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். அதான் எனக்கு வேணும். உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? மேரி பாட்டி சொன்னாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சா. நேத்து தான் யூனிஃபார்முக்கு அளவெடுத்துட்டு போனாங்கக்கா. ஆனா உன்னாலதான் இவ்ளோ பெரிய நல்லது நடந்திருக்குக்கா. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா, இல்ல வாங்கிட்டு வராம ஏமாத்துறியா? டேய், சந்தடி சாக்குல என்ன ஏமாத்துக்காரி ஆக்கிட்ட பாடவா. அக்கா, எனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்த? உங்க எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருங்க எடுத்துட்டு வர சொல்றேன். ரோஷினி அந்த பாடிகார்டிடம் திரும்ப அவன் புரிந்து கொண்டு அவள் அவர்களுக்காக வாங்கியதை கொடுத்தான். இந்த மித்ராவையும் ஷாலினியையும் தான் சமாளிக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வில்லன் கிட்ட ஈஸியா போய் ஒட்டிக்கிறாங்க. காண்டாகுது. போதுண்டா, ஹாப்பியா இருக்கும்போது ஹிட்லரை பத்தி எதுக்கு? சரி, இந்த ஆசிரமம் இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு ஹெல்ப் பண்ண அவர்கிட்ட நீங்க எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றீங்களா? நான் போன் பண்ணி கொடுக்கறேன். அங்கிருந்த சிறுவர்கள் அனைவரும் சரி என்று அனுமதிக்க ரோஷினி தன்னவன் மாஸ்க் மேனுக்கு அழைப்பு விடுத்தாள். சில ரிங்குகள் சென்ற பின் அழைப்பை ஏற்றான். ஹலோ, சொல்லு ரோஷினி. நீங்க செஞ்ச ஒரு நல்ல காரியத்துக்கு இங்க இருக்கிற குழந்தைங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா, கேக்குறீங்களா? அவன் சரி என சொல்ல அவள் மொபைலை சிறுவர்களிடம் கொடுத்தாள். ஹலோ அங்கிள், நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்ரா குடுடி, நான் பேசுறேன். ஹலோ அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃபுட் எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணி தராங்க. அங்கிள், எனக்கு சர்க்கஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் சீசா, ஊஞ்சல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரோஷினி அக்காவோட ஃப்ரெண்ட், இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடுக்கறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. நேத்து யூனிஃபார்முக்கு அளவெடுத்துட்டு போனாங்க. அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூலுக்கு போக போறோம். படிச்சதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவர், எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரோஷினி அக்கா மாதிரி. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க என்னோட கிஃப்ட். அந்த சிறுமி கிஃப்ட் என கூறி அந்த மழலை அவனுக்கு முத்தத்தை பரிசளித்தாள். மாஸ்க் மேனுக்கு எதுவும் புரியவில்லை. இருந்தாலும் அமைதியாக வந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டான். கடைசியாக ரோஷினி அந்த மொபைலை வாங்கி கொண்டு அவனிடம் பேசினாள். பாத்தீங்களா, பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்ககிட்ட பேச வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப நானும் ஹாப்பியா இருக்கேன். இப்ப நீ எங்க இருக்க? எப்ப வீட்டுக்கு போவ? ஆசிரமத்துல தான். மதியம் கிளம்பிடுவேன். நீங்க வந்துருங்க, பாய். ரோஷினி போனை வைத்துவிட அவனும் அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். போனை வைத்த ரோஷினி சிறுவர்களுடன் செல்லமாக விளையாடி கொண்டிருந்தாள். தேவும் மற்றவர்களுடன் தேட ஆரம்பித்தான். ரோஷினிக்கு வேறொரு எண்ணிலிருந்து அழைப்பு வர அதை ஏற்று காதில் வைத்தாள். அது வேறு யாரும் கிடையாது, குப்தா தான். ஹலோ ரோஷினி மேடம், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார், என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க? என்ன மேடம், மறந்துட்டீங்களா? உங்ககிட்ட தானே அந்த ஆர்ஃபனேஜ் ஹோமுக்காக ஒரு விளம்பரம் நடிக்க சொல்லி கேட்டிருந்தேனே. யோசிச்சு சொல்றேன்னு சொன்னீங்க. இன்னும் எந்த பதிலும் சொல்லலையே. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். வெளியே எங்கேயும் நான் ஆக்ட் பண்றது இல்ல. இருந்தாலும் நீங்க ஆசிரமத்துக்குன்னு சொல்றதுனால தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போருங்க. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா வேற ஏதாவது மாடலை வச்சு பண்ணுங்க. ஒரு நல்ல காரியம் யார் மூலியமா நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். எனக்கு என்னமோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு மேடம். பரவாயில்ல, உங்களுக்காக வெயிட் பண்றேன். அப்புறம் இது ஆரியன் ஆர்கே சாருக்கு தெரியாம இருக்கட்டும், இல்லனா அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சார், பாத்துக்கிறேன். ரோஷினி அழைப்பை துண்டித்து விட குப்தா இங்கு செம கடுப்பாகி விட்டான். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல.
யோசிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேல அந்த பேனர்ஜி வேற உயிரா வாங்குறான். முதல்ல அவனுக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். சொல்லு குப்தா, என்னையாச்சு? அவ ஒத்துக்கிட்டாளா? பாஸ் இல்ல, அவ இன்னும் யோசிக்க டைம் கேக்குறா. எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு. ஆட்ஸ் ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தா வேற யாராவது வச்சு பண்ணுங்க, நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டேய், என்ன விளையாட்டா போச்சா? அந்த ஆரியனும் ஆர்கேவும் இப்போ ஊர்ல இல்ல. அதுதான் நமக்கு நல்ல சான்ஸ். இந்த டைம்ல அவளை மடக்கி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா எப்படி நொண்டி சாக்க சொல்லிக்கிட்டு இருக்க? சாரு, இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா உடனே முடியறதுக்கு? இப்ப அவ இந்த சிட்டியோட சென்சேஷனலா மாறிட்டு வரா. இந்த டைம்ல நம்ம எதனா எடாகுடமா பண்ணி சொதப்பிட்டா அது ஆர்கேவுக்கும் ஆரியனுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மள சும்மா விட மாட்டாங்க. உங்களுக்கு வெளியில நல்ல பேர் இருக்கு, அந்த பேரு கெடவும் சான்ஸ் இருக்கு. எல்லாம் கரெக்டா நடக்கும். என்ன சரியோ செய், ஆனா நான் கேட்டது நடக்கல, அப்புறம் அவ்வளோதான். குப்தா அவனின் போனை துண்டித்துவிட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இங்கே ரோஷினி மேரியிடம் சில பல வார்த்தைகள் பேசிவிட்டு அங்கிருந்து சிறுவர்களிடமும் விடை பெற்றுக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். போகும் வழியில் ஒரு கடையில் எதையோ பார்த்தவள் அந்த கடையிடம் வண்டியை நிறுத்த கூறினாள். வண்டி நின்றவுடன் கடைக்குள் சென்று அந்த பொருளை வாங்கிக் கொண்டு வெளியே வந்தாள். இதை தூரத்திலிருந்து ஒரு மர்ம நபர் கவனித்தார். உடனே ரோஷினியை போட்டோ எடுத்துக்கொண்டு அவள் ஏறிக்கொண்டு செல்லும் காரை யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஃபாலோ செய்தான். போகும் வழியில் ஒருவனுக்கு கால் செய்தான். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்பட, பாஸ், நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணை நான் பார்த்தேன், அவளை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த பக்கத்திலிருந்து அந்த நபர் பார்த்து ரோஷினி என்று தெரிந்து கொண்டான். அந்த நபர் வேறு யாரும் இல்லை, ரோஹன் தான். அது அவனின் அடியாள். ரோஷினி? இவ இன்னும் இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காளா? அவளை நீ எங்க பார்த்த, எப்படி பார்த்த? அவளை இங்கதான் ஷாப்பிங் பண்ண வந்தப்ப என் கண்ணில் பட்டா. ஒரு நல்ல பிராண்ட் BMW கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. நான் அவளை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். என்னது, சொகுசு கார்லையா? நீ எங்க இருக்க? எப்படியாவது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. யார் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அதை எதையும் விடாத. அவளுக்கு இன்னும் மார்க்கெட்ல டிமாண்ட் குறையாம அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகே பாஸ், நீங்க சொன்ன எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வர. இந்த வாட்டி மிஸ் ஆகாது. அழைப்பை துண்டித்துவிட்டு ரோகன் வன்மத்துடன் சிரித்தான். வில்லத்தனமாக அவன் அறையில் பேசிக் கொண்டிருந்தான். ரோஷினி ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அலுப்பு குறைய குளித்தவள் அவளின் ஆடவனுக்காக காத்திருந்தாள். சிறிது நேரத்திலேயே மாஸ்க்மேன் அங்கு வர, ஆரி, வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. எனக்கு தெரியல ரோஷினி, நீயே சொல்லு. சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே காமிக்கிறேன். தன் கைக்கு பின்னாலிருந்து ஒன்றை எடுத்து அவன் கையில் அதை போட்டுவிட்டாள். அவள் போட்டுவிட்டது ஒரு வெள்ளிக்காப்பு, ஆக்சரைஸ்ட் சில்வர் என்று சொல்லப்படும் வெள்ளி. போட்டுவிட்டவள் அவனிடமிருந்து ஏதாவது வார்த்தை வரும் என்று எதிர்பார்த்தாள். ரோஷினிக்கு ஏமாற்றம்தான். அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கவில்லை. என்ன நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க? அப்போ உங்களுக்கு இது பிடிக்கலையா? ரோஷினியின் முகம் சோகமாகிவிட அவன் அவளின் சோகம் பொறுக்காமல் அந்த கிஃப்டை ஏற்றுக்கொண்டான். சோகமாக இருந்த ரோஷினியின் முகம் மீண்டும் பொலிவுற்றது. ரோஷினி மேலே அறைக்கு வந்தவள் தன் போனை எடுத்தாள். அதில் டீனாவின் நம்பரிலிருந்து பல மிஸ்டு கால்கள் வந்திருப்பதை பார்த்தவள் அவளுக்கு கால் செய்தாள். அதே சமயம் அவள் வண்டி ஓட்டிக் கொண்டிருக்க அவள் காதில் போட்டுக் கொண்டிருந்த ஏர்பாட்ஸ் மூலம் போன் வருவதை தெரிவித்தது. அது யார் என்று தன் கையில் கட்டியிருக்கும் ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தவளுக்கு அது ரோஷினி என்று தெரிந்தது. உடனே அட்டென்ட் செய்தவள், என்ன மேடம் ரொம்ப பிஸியா? கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா நீ? இல்ல, நான் இன்னும் 1 மாசத்துக்கு வரமாட்டேன். இவள் சொல்லியதில் அதிர்ச்சியானவள் அந்த அதிர்ச்சி மாறாமலே அவளிடம் கேட்டாள், என்ன சொல்ற? 1 மாசம் வரமாட்டியா? ஏன், எதுக்கு வரமாட்டா? ஆமா, ஆரியன் சார் சொன்னார்ல. என்னடி ஆரியன் சார் சொன்னாருன்னு சொல்ற? என்ன சொன்னாரு, அதை சொல்லு. சாரிப்பா, அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஆரியன் சார் அப்புறம் அந்த ஆர்கே ஹிட்லர் 2 பேரும் 1 மாசம் ஆபீஸ் வரமாட்டாங்களாம். இவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இவள் பேச்சுக்கு தடை போட்டவள், ஏய், அவங்க 1 மாசம் ஆபீஸ்க்கு வராததுக்கும் நீ வராததுக்கும் என்னடி சம்பந்தம்?
எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றத புரியுற மாதிரி சொல்லுடி. அடியே பைத்தியம், நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தான் நடுவுல பேசுன. என்ன முழுசா எங்கன்னா பேச விடுறியா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க 2 பேருமே இந்த 1 மாசம் ஆபீஸ்க்கு வரமாட்டாங்களாம். அதனால எனக்கு ஆரியன் சார் அந்த 1 மாசத்துல மாடலிங் ஓகேயா வேணாமான்னு சொல்லி யோசிக்க சொல்லிருக்காரு. அதுக்குதான் இந்த 1 மந்த் லீவு. இவள் சொல்லியதை அனைத்தையும் கேட்டவளுக்கு இப்படியும் ஒரு ஆஃபர் கிடைக்குமா என்று நினைத்தவள், பாத்தீங்களா மேடம், உங்களுக்கெல்லாம் லீவு கிடைக்குது. இதுவே நாங்க கேட்டிருந்தா அவங்க 2 பேரும் எங்க சீட்டை கிழிச்சு கையில கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் லீவு கொடுத்திருக்காங்க. மேடம், யோசிக்கிறதுக்கே 1 மாசமா? முதலில் கிண்டலாக ஆரம்பித்தவள் முடியும் தருவாயில் ஒரு மார்க்கமாக பேசினாள். இவள் கிண்டல் செய்வதை பார்த்தவள், போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாத. நீயும் இதுல எல்லாம் மாட்டுவ. அப்ப இருக்கு உனக்கு. சரி சரி, அதெல்லாம் மாட்டும் போது மாட்டிக்கலாம். இப்ப மேடம் எங்க இருக்கீங்க? இவள் கேட்ட கேள்வி ஒரு நிமிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று இவள் தயங்கிக் கொண்டிருக்க, இவள் மௌனத்தை பார்த்தவள், உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அமைதியா இருக்க? அதாவது நான் இப்போ ஆரி கூட இருக்கேன். இது அவளின் காதில் சரியாக விழவில்லை. என்ன சொன்ன ரோஷினி? எனக்கு சரியா புரியல, திரும்ப சொல்லு. நான் ஆரி கூட இருக்கேன். இப்போது அவள் சொல்லியது தெளிவாக அவள் காதில் விழ அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றவள் சட்டென பிரேக் போட்டு நிப்பாட்டினாள், நடுரோடு என்று கூட பார்க்காமல். இவள் சட்டென பிரேக் போட்டவுடன் சாலையில் வந்து கொண்டிருந்த அனைத்து வண்டிகளும் அடுத்தடுத்த செகண்ட் பிரேக் போட்டு நின்றார்கள். அவர்களுக்கும் என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. இவள் நடுரோட்டில் இப்படி நிற்க 1, 2, 3 நிமிடங்கள் இவளுக்கு பின்னாடி இருந்த வண்டிகளும் வெயிட் செய்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அவர்கள் ஹார்ன் அடிக்க, அப்போதுதான் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவள் தான் செய்த காரியத்தை நினைத்து தன்னைத்தானே திட்டியவள் மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். ஏ ரோஷினி, என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் இங்க இல்லாத போது ஆரியன் சார் எப்படி உன் கூட இருப்பாரு? இப்ப ஆரி என் கூட தான் இருக்காரு. ஆனா அந்த ஆர்கே ஹிட்லர் பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என்னம்மா, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ற போல இருக்கு. உன் குரலே உற்சாகம் தெரியுதே. பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா? இவள் இன்னும் கிண்டல் செய்ய அதில் மெல்லிய புன்னகையோடு வெட்கமும் வந்தவளுக்கு, சி பொடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என் கூட தான் இருக்காரு. சரி சரி, என்ஜாய் பண்ணு. ஆனா அப்பப்ப என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணுடி. ஆரியன் சார் பக்கத்துல இருக்காருன்னு என்ன மறந்துடாத, சரியா? சொல்லி போனை வைத்தவள் இப்போது ரோட்டில் கவனத்தை செலுத்தியபடியே வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது சற்று தூரத்தில் அனைவரும் கும்பலாக நிற்பதை பார்த்தவள் தன் வண்டியை ஓரம் நிறுத்திவிட்டு அதன் அருகில் சென்றாள். அங்கு ஒருவருக்கு காலில் அடிபட்டிருக்க அனைவரும் சேர்ந்து ஒருவனிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர் தங்கள் மீது தப்பில்லை என்பது போல் பேசிக் கொண்டிருந்தார். இங்க பாருங்க, நாங்க எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல. அவருதான் நடுவுல வந்துட்டாரு. கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நடுவுல விழுந்தா என்னால சடன் பிரேக் போட முடியல. சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்ன புரிஞ்சுக்க சொல்றீங்க? இந்த பணக்காரங்களே இப்படிதான், யாரு மேலயாவது காரை ஏத்திட்டு கடைசியில அவங்க மேலேயே பழிய போடுறது. உங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. அதுவும் இல்லாம உங்க முதலாளி ஏன் உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரோ? வெளியில வந்தெல்லாம் பேச மாட்டாரோ? ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கங்க. பண்ணது தப்பு. இதுல வெளியில வராம வேலை பாக்குறவங்களை விட்டு பேச விடுவாரா? இங்க பாருங்க, நாங்க உண்மையை தான் சொல்றோம், பொய் எதுவும் சொல்லல. அவருதான் வந்தது நடுவுல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? நல்லா பாருங்க, அவர் வந்து விழுந்த மாதிரியா இருக்கு. அவர் வண்டி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. நல்ல காஸ்ட்லியான வண்டியா இருக்கும் போல. அதை ரெடி பண்றதுக்கே ரொம்ப செலவாகும் போல இருக்கு. அதுவும் இல்லாம அவருக்கு எப்படி அடிபட்டு இருக்கு பாருங்க. கால்ல வேற ரத்தம் வருது. இப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி இவர்களின் வாக்குவாதத்தை பார்த்தவள் அப்படி காருக்குள் யார் இருக்கிறார்கள் என்று உற்று பார்க்க உள்ளே அமர்ந்திருப்பது ரிஷி என்று தெரிந்தது. ஐயோ, இந்த குரங்கா! இவன் காரை விட்டு இறங்குனா இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அடுத்த செகண்ட் அவன் மேலதானே இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? அவன் என்று தெரிந்தவுடன் சற்று நேரம் அங்கு நடப்பதையும் பார்த்தவள் அவனை காப்பாற்றலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு தன்னை அன்று இவன்தானே காப்பாற்றினான், அதனால் தப்பில்லை என்று நினைத்தவள் மெல்ல அந்த கார் டிரைவரிடம் வந்தாள். அண்ணா, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சார் காரை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி எதுனா கொடுத்துருங்க. அப்ப அமைதியாயிருவாங்க. அதை கேட்டவர் மனதிலும் நன்றாக இருக்கிறதே என்று யோசித்தவர் அவள் சொல்லியதை அப்படியே ரிஷியிடம் சொன்னார். அதை கேட்டவன் மறு வார்த்தை கூட பேசாமல் செக் புக்கை எடுத்தவன் சைன் போட்டு அவரிடம் கொடுத்தான். அதை வாங்கியவர், இங்க பாருங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல. இப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்றதுனால என்னங்க, இந்த செக்கை வச்சுக்கோங்க சொல்லியவர் அந்த செக்கை கொடுக்க அதில் ஒருவன் வாங்கி அதில் இருக்கும் அமௌண்டை பார்த்தவனுக்கு வாயை பிளந்து கொண்டது. அவன் வாயை பிளப்பதை பார்த்த இன்னொருவன் என்ன என்பது போல் அதை எட்டி பார்க்க அதில் 50 லட்சம் என்று இருந்தது. அதை பார்த்தவன் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று கத்திவிட்டான்.
இவ்வளவு நேரம் காலில் அடிபட்டு ஓரமாக அமர்ந்திருந்தவன் அதில் இருக்கும் தொகையை கேட்டு தன்னால் நடக்க முடியவில்லை என்றாலும் மெல்ல நடந்து வந்தவன் அந்த செக்கை கையில் வாங்கியவன், சார் என் மேலதான் சார் தப்பு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், இதுவே போதும் சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். வார்த்தைக்கு வார்த்தை இப்போது அவன் சார் போட்டு அழைத்தான். அவன் பணம் கொடுத்ததை பார்த்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். ஏன் பணம் வாங்கியவனும் நடந்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் டீனா தான் செய்த உதவிக்கு அவன் நன்றி சொல்வான் என்று நினைத்து கொண்டிருக்க அவன் எப்பொழுதோ அங்கிருந்து கிளம்பி இருந்தான். அதை பார்த்ததும் அவளுக்கு கடுப்பாக இருந்தது. குரங்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லுச்சா பாரு. போயும் இவனுக்கு ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும். தன்னைத்தானே திட்டியவள் அங்கிருந்த தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றாள். அதே சமயம் மாஸ்க்மேன் வீட்டில் மாஸ்க்மேன் அவள் எங்கே என்று தேடிக்கொண்டு வந்தான். அப்போது அனைவரும் கிச்சனின் வாசலிலேயே நிற்பதை பார்த்தவன், இங்க நின்னுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க? இவனின் குரலில் அனைவரும் திரும்பி பார்த்தவர்களுக்கு பயமே வந்துவிட்டது. இருந்தும் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு ஒருவர் பேசினார். சார், சின்னம்மா எங்களை யாரையும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இவன் கோபமாக கேட்க இவனின் கோபத்தை பார்த்தவர், இல்ல சார், சின்னம்மா உங்களுக்காக கேக் பண்றாங்க, அதனால எங்க யாரையுமே உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இவன் கோபத்தை பார்த்தவர் அனைத்தையும் படபடவென்று சொன்னார். இவர் சொல்லியதை கேட்டவன் கிச்சனுக்குள் நுழைந்தான். இவன் கிச்சனுக்குள் நுழையவும் அங்கிருந்த அனைவரும் மற்ற வேலைகளை பார்க்க சென்று விட்டனர். கிச்சனில் நுழைந்தவன் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தான். ஆனால் அவளோ இவனுக்காக கேக் செய்ய வேண்டும் என்று ஆசையில் அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அவளிடம் நெருங்கி சென்று அவளை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். அதில் ஒரு நிமிடம் பதறியவள், என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. இப்ப கிச்சன்ல இருக்கோம் 2 பேரும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியலையா? உங்களுக்கு கேக் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது, ஆனா பண்ணாத. அதை கேட்டு குழப்பமாக அவனை பார்த்தவள், எதுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் கேக்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் ஏன் வேணான்னு சொல்றீங்க? இல்ல, நீ பண்ணாத, நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன், அதனாலதான் சொல்றேன். இவ்வளவு நேரம் புன்னகை முகமாக இருந்தவளுக்கு இப்போது அவன் சொன்ன வார்த்தையில் அப்படியே அந்த புன்னகை மறைத்து சோகத்தை தத்தெடுத்துக் கொண்டது. அவளின் முகம் மாற்றத்தை கண்டவனுக்கு மனம் ஏனோ வலிப்பது போல உணர்ந்தவன், ஏன் இப்படி டல் ஆயிட்ட? நான் உன்னை இப்பதான் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். நான் ரிட்டர்ன் வருவேன்ல, அப்ப செஞ்சு கொடு, கண்டிப்பா நான் சாப்பிடுறேன், ஓகேவா? அவளுக்கு புரியும்படி பொறுமையாக அவன் எடுத்து சொல்ல அதை கேட்டவளுக்கு மனம் கவலையாக இருந்தாலும் சரி என்பது போல் தலையாட்டிக் கொண்டாள். இப்படியே அன்றைய பொழுது முடிந்து இரவு வேளை தொடங்கியது. ஆனால் இவள் இன்னும் உறங்காமல் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்தவன், என்னாச்சு? இன்னும் நீ தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, எப்பவுமே நான் தூங்கின உடனே நீங்க கிளம்பி போயிடுவீங்க. சோ இன்னைக்கு நான் தூங்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கேன். இவள் தூங்க மாட்டேன் என்று சொன்னதை கேட்டவனுக்கு இவள் இப்படி தூங்காமல் இரவு முழுவதும் விழித்திருப்பது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப நீ தூங்காம இருந்தனா உன்னோட ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம் வரும். நீ தூங்கு. இல்ல, என்னால முடியாது. எப்பவுமே நீங்க இப்படிதான் பண்றீங்க. இன்னைக்கு நான் தூங்கவே மாட்டேன். நீங்க போற வரைக்கும் நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். இன்னைக்காவது நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும். அதுக்காகவாது நான் முழிச்சிட்டு இருக்கேன். இவள் பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் தன் பக்கத்தில் வந்து அமர்வதை கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள். ஆனால் அவளோ முடியாது என்பது போல் தலையாட்டினாள். அதை பார்த்தவனுக்கு அவளின் செய்கை என்னமோ செய்ய அவளை இன்னும் நெருங்கி அமர்ந்தவன் நுனிப்பொழுதில் அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் அடுத்த நிமிடம் நான் எதற்கும் அசரமாட்டேன் என்பது போல் இருந்தது அவள் முகம். அதையும் பார்த்தவன் அவளை இன்னும் தன்னோடு சேர்த்து அணைத்தவன், நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்புறம் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாயிடும், பாத்துக்க. அவன் என்ன சொல்கிறான் என்று தெரிந்து, ஆரி, நீங்க என்ன பண்ணாலும் நான் இன்னைக்கு தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், தூங்க மாட்டேன். நீங்க போற வரைக்கும் நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன், போதுமா? சொல்லியவள் அவன் கழுத்தில் 2 கைகளையும் மாலையாக போட்டபடி அவன் மடியில் இன்னும் வாட்டமாக அமர்ந்து கொண்டாள். இவளின் பிடிவாதத்தையும் இன்னும் தன்னை உரசியபடி அமர்ந்திருப்பவளை பார்த்தவன், அப்போ இன்னைக்கு நீ தூங்க மாட்ட, அப்படிதானே? அவளும் ஆமாம் என்பது போல தலையாட்ட அதில் அவள் இதழ்களும் அழகாக வளைந்தது. அதை பார்த்தவன் நொடிப்பொழுதில் அவள் இதழில் மையம் கொண்டவன் மெல்ல மெல்ல அவள் இதழை ருசிக்க துவங்கினான். இவனின் திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காதவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். ஆனால் அடுத்த நிமிடம் அவன் இதழ் செய்த மாயத்தில் பெண்ணவள் உருகி கரைய அவனின் இதழோ அவள் இதழில் மாயாஜாலம் செய்து கொண்டிருந்தது. முதலில் மொத்த இதழையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தவன் இப்போது கீழ் இதழை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து சுவைக்கத் தொடங்கினான். அவள் இதழில் கிடைக்கும் மென்மையும் அவள் உமிழ்நீர் என்னும் அமிர்தமும் ஒரு சேர அவனுக்கு கிடைக்க அதில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பித்து பிடிக்க துவங்கியது. முதலில் மென்மையாக கையாண்டு கொண்டிருந்தவன் நேரம் செல்ல செல்ல வேகத்தை கூட்டி மேல் இதழுக்கு சென்றான். அவனின் இதழ் செய்யும் மாயங்கள்
பெண்ணவளின் பிடிவாதங்கள் எங்கு சென்றதோ தெரியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழந்து கொண்டிருந்தாள். அதை அறிந்தவன் இன்னும் வேகத்தை கூட்டினான். இவன் வேகம் கூட கூட பெண்ணவளின் தேகம் நடுங்க துவங்கியது. அவள் நடுக்கத்தை உணர்ந்தவன் இன்னும் தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். காற்று கூட புகாத அளவுக்கு. இப்படி அவள் இதழில் யுத்தத்தை நடத்தி கொண்டே இருந்தான். இவன் இப்படியே அவள் மீது இதழ் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் பெண்ணவள் துவண்டு அவன் மீது சரிந்தாள். அதை உணர்ந்தவன் அவள் இதழிலிருந்து இதழ் பிரிக்காமலேயே அவளை தன்னோடு அணைத்தபடி கட்டிலில் சரித்தவன் அப்போதும் அவள் இதழிலிருந்து பிரியாமலே அதனுடன் கவி பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அவளுக்கு மூச்சு திணற அதை உணர்ந்தவன் இதழிலிருந்து இதழ் பிரிக்காமலே தன் சுவாசத்தை அவளுக்கு அளித்தவன் மீண்டும் அவள் இதழில் இசையமைக்க தொடங்கினான். ஒரு கட்டத்தில் அவளுக்கு உணர்ச்சிகள் பெருக்கெடுக்க அதில் அவள் கைகள் அவன் மீது அங்கும் இங்குமாக பரவத் தொடங்கியது. அதை உணர்ந்தவன் மெல்ல அவள் இதழிலிருந்து இதழ் பிரித்தவன் பெண்ணவளை ஒரு கள்ள சிரிப்போடு பார்த்தவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நிலைப்படுத்த துவங்கினான். ஆனால் அவளோ இவன் இதழ் செய்த வேளையில் பெண்ணவள் தன் கட்டுப்பாட்டை இழந்ததும் அதை மீட்டெடுக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். அதை உணர்ந்தவனை அவள் தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தவனுக்கு உடல் சூடேறத்தான் செய்தது. இருந்தும் அவளை உறங்க வைத்தே ஆக வேண்டும் என்பதால் அவளுடன் இதழ் யுத்தத்தில் இறங்கியவன் இப்போது அவளையும் தன் கட்டுப்பாட்டை இழக்க வைத்தது மட்டுமில்லாமல் அவளின் நெருக்கம் இவனையும் சூடேற்றியது. அதில் தன்னைத்தானே நொந்து கொண்டவன் அவளை உறங்க வைக்கும் முயற்சியில் இறங்கினான். அவனும் ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சி பிடியிலிருந்து வெளியே வந்தவள் குழந்தை தாயிடம் சேர்வது போல் அவன் மார்பு கோட்டில் தஞ்சம் புகுந்தவள் அவன் நெஞ்சிலே அடித்தாள். அதில் அவள் கைகளை அடக்கியவன் அவளை இன்னும் சேர்த்தணைக்க அவளும் அவனை அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் இப்படி சென்றிருக்க அவன் மார்பில் முகம் புதைத்தவளுக்கு அவனின் வாசமும் தூக்கமும் ஒன்று சேர்ந்து வர அப்படி அவனின் அரவணைப்பில் கண்களை மூடினாள். இவ்வளவு நேரம் அவளை அணைத்தபடி இருந்தவன் இவள் நன்றாக உறங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்தவன் மெல்ல அவளிடமிருந்து பிரிந்தான். ஆனால் அவளோ அவனின் ஒரு கையை இறுக பிடித்துக் கொண்டே உறங்கியிருந்தாள். அதை பார்த்தவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்தவன் அங்கிருந்து கிளம்பினான். ரோஷினி காலையில் எழுந்தவுடன் மாஸ்க்மேனின் மீது கோபப்பட்டவள் பின்பு அவளுக்கென்று அவன் எழுதி வைத்திருக்கும் மெசேஜை பார்த்ததும் சின்ன சிரிப்புடன் மற்ற வேலைகளை பார்த்தவள். தனக்கு போர் அடிப்பது போல் இருக்க டிவி, கார்டன் என்று அனைத்து இடங்களுக்கும் சென்று வந்தாள். ஆனாலும் அவளுக்கு தனிமை ஒரு மாதிரியாக இருக்க உடனே டீனாவுக்கு அழைத்தாள். என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஆஃபீஸ் வேற லீவா, அதனால மதியம் என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீயும் ஃப்ரீயா இருந்தா இங்க வரியா? என்ன மேடம், ஆரியன் சார் கூட இருக்கேன்னு நேத்து தான் சொன்னீங்க. இப்ப அவர் கூட ரொமான்ஸ் பண்ணாம என்ன கால் பண்ணி கூப்பிடுறீங்க? அதை கேட்டு கடுப்பானவள், நீ வேற வெறுப்பேத்தாத. அவர் கிளம்பி போயிட்டாரு, அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உன்னால இங்க வர முடியுமா? சரி, இவ்வளோ தூரம் கூப்பிடுற, ஃப்ரெண்டா போயிட்ட, அதனால வர சொல்லியவள் சிறிது நேரத்தில் கிளம்பி மாஸ்க்மேன் வீட்டுக்கு வந்தாள். அவளை பார்த்ததுமே ரோஷினி ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டவளை பார்த்தவள், என்ன மேடம், ஆரியன் சார் இல்லாததுனால என்ன ஹக் பண்றீங்களா? நான் ஆரியன் சார் கிடையாதுமா, கொஞ்சம் கண்ணை நல்லா திறந்து பாரு. இவள் சொன்னதும் வெட்கத்தில் சினுங்கிக் கொண்டு அவளை செல்லமாக அவள் தோளில் அடித்தவள், சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, வா உள்ள போலாம். சொல்லியவள் அவளை அழைத்து கொண்டு உள்ளே வர அந்த வீட்டின் அமைப்பை பார்த்தவளுக்கு பிரமிப்பாக இருந்தது. ஏய் ரோஷினி, வீடு செம்மையா இருக்குடி. ஆரியன் சாரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவான திங்ஸா இருக்கு. எல்லாமே அவ்வளவு அழகழகா இருக்குடி. ஆமா, எல்லா பொருளும் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா எனக்கு தொட்டு பார்க்க தான் பயம். ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியான பொருள். எங்க கை ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டா உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்திலேயே அதை ரசிச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் தொட்டு பார்த்ததே இல்ல. அதை கேட்டவள் அவளை பார்த்து சத்தமாக சிரித்தாள். இவள் சிரிப்பதை பார்த்தவள், இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? நீ சிரிக்கிற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே. நீ வயசுல தான் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா உன் மூளையிலயும் இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க. அவள் சொல்லியதை கேட்டு அவளை முறைத்தாள். ஹலோ மேடம், ஐம் 21 years old. ஓகே, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாதுமா. ஓ அப்படிங்களா மேடம், சாரி மேடம், நீங்க அவ்வளவு பெரியவங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லியவள் மீண்டும் சிரித்தாள். அதில் இவள் கடுப்பாகிவிட அதை பார்த்தவள், ஓகே ஓகே, கோபப்படாத, நீ பெரிய பொண்ணுதான், போதுமா? சரி, இவ்வளவு அழகான வீட்டை வச்சுக்கிட்டா உனக்கு போர் அடிக்குதுன்னு என்ன கூப்பிட்ட? அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு ஆபீஸ் லீவ்னு எனக்கு தெரியும். சரி, நீயும் தனியா தான் இருக்க, 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன்.
அதுவும் இல்லாம ஆபீஸும் கிடையாது. அதனால என்ன வெளியே போக வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படியே மீறி போனா அவர் கோவம் வந்துடும். அதனாலதான் சரி உன்னை இங்க கூப்பிட்டேன். மேடம், நாங்க கூப்பிட்டா வரமாட்டீங்களா? மேடம், அப்போ 1 மாசம் ஆபீஸ்க்கு வராம ஜாலியா இங்க என்ஜாய் பண்ண போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. இருந்தாலும் இங்க கூப்பிட்டுருக்கிறதுக்கு முதல்ல உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடு முழுக்க கலைநயமான பொருட்களை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஹலோ, இது நான் வாங்கி வைக்கல. எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. தேங்க்ஸ் சொல்லணும்னா ஆரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நான் தேங்க்ஸ் ஆரியன் சாருக்கு தான் சொல்லணும். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க அப்போது அங்கு வந்த ஒரு வேலையால் இருவருக்கும் காஃபி கொண்டு வந்தார். அதை பார்த்தவள், அண்ணா, நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க? எனக்கு என்ன வேணுமோ நானே செஞ்சுக்கிறேன். நீங்க மீதி இருக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இல்ல சின்னம்மா, நீங்க தான் எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னு சின்னையாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்களே செஞ்சு தரோம். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேர் தான். எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்களே பேசிட்டு ஜாலியா சமைச்சுப்போம். அவள் பிடிவாதமாக சொல்வதை பார்த்தவர் தயக்கமாகவே நின்றார். அதை உணர்ந்தவள், அண்ணா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவர் உங்களை எதுவுமே கேட்க மாட்டாரு. போதுமா? போங்க. சொல்லியவள் டீனாவை அழைத்துக் கொண்டு அவள் அறைக்கு வந்தாள். என்ன மேடம், ஆரியன் சார் வேலைக்காரங்க எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காரு போல இருக்கு. உங்களை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு அந்த அண்ணா அப்படி பயப்படுறாரு. ஆமா, நான் கிச்சன் பக்கம் போனாலே அவர் முகத்துல கலவரம் தெரியும். ஆனா ஆரி அவங்கள திட்டுவாரா என்னன்னு எனக்கு தெரியாது. இவள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க, ஆனால் அவளோ அந்த இடம் முழுவதும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இடம் முழுவதையும் சுற்றி பார்த்தவள், ஏய் ரோஷினி, என்ன இந்த வீட்ல எங்கேயுமே ஒரு போட்டோ கூட இல்ல? ஹால்ல தான் இல்லன்னு பார்த்தா இங்க ரூம்லயும் இல்ல. ஆமா, நான் வந்த நாள்ல இருந்து ஒரு போட்டோ கூட பார்த்தது இல்ல. அது ஏன் இல்லன்னு கூட கேட்டது இல்ல. என்னடி சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. எல்லா வீட்லயும் போட்டோஸ் தான் மாட்டி வைப்பாங்க பார்த்திருக்கேன். ஆனா இந்த வீட்ல இல்லாதது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா வீடு சூப்பரா இருக்கு. இந்த ரூம் அதை விட அழகா இருக்கு. பால்கனில இருந்து நின்னு பார்த்தா வியூ சூப்பரா தெரியும் போல இருக்கு. சொல்லியவள் சென்று அந்த இயற்கையை ரசித்தாள். அவளுடன் இவளும் சென்று ரசிக்க தொடங்கினாள். இப்படி இவர்கள் இயற்கையை ரசித்தபடி சிறிது நேரம் பேசியவர்கள் அதன் பின் மூவி பார்ப்பது, சமைப்பது, சாப்பிடுவது என்று நேரத்தை இனிமையாக கழித்தார்கள். இப்படியே நேரங்கள் சென்றிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் வீட்டினுள் இருப்பது போர் அடித்தது இருவருக்கும். கார்டனுக்கு வந்தார்கள். அங்கே இருக்கும் மரம், செடி என இருக்கும் இயற்கை வனப்பை பார்த்து இருவரும் அதை ரசித்தபடியே அங்கிருக்கும் கல் பெஞ்சில் அமர்ந்தவர்கள் தங்களுக்குள் கதை கதையாக பேசிக் கொண்டார்கள். இப்படி இவர்கள் சிரித்தபடி ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தபடி சென்று கொண்டிருக்க அப்போது நேற்று நடந்தது அனைத்தும் ஞாபகம் வந்துவிட, ரோஷினி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லியவள் நேற்று நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் அவளிடம் கூறினாள். அதை கேட்டவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிடும். ஆனால் இவளோ அதை எதையும் கவனிக்காமல் மீண்டும் பேசத் தொடங்கினாள். அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாது ரோஷினி. ரொம்ப திமிர் பிடிச்சவன். எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டான் தெரியுமா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. உதவி செஞ்சவங்களுக்கு சொல்லணும்னு அறிவு கூட இல்ல பாரு. அவன் மீது இருக்கும் கோபத்தில் இவள் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டே இருந்தாள். அவனை அதை பார்த்த ரோஷினி வானத்தை பார்த்தபடி இவள் சொல்ல அதில் கடுப்பானவள் பக்கத்தில் செடிகளுக்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவள், என்னையா கிண்டல் பண்ற? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. சொல்லியவள் அந்த தண்ணீர் டியூபை எடுத்து அவள் மீது அடித்தாள். இவளின் திடீர் தாக்குதலில் அவள் அம்மா என்று அலறி அடித்துக் கொண்டு எழுந்தவள், ரோஷினி, ப்ளீஸ் நிப்பாட்டு. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாகுது பாரு. நான் இப்படியே வீட்டுக்கு போக முடியாது. ப்ளீஸ் நிப்பாட்டு. ஆனால் அவளோ அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவள் மீது தண்ணீரை அடித்துக் கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் முழுதாக நனைந்துவிட அதில் கடுப்பானவள், என் மேலேயா தண்ணி அடிக்கிற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு சொன்னவள் நொடிப்பொழுதில் அவளிடமிருந்து அந்த டியூபை பிடுங்கியவள் அவள் மீது தண்ணீரை அடிக்க துவங்கினாள். இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவள் அதிலிருந்து தப்பிக்க போராடினாள். ஆனால் அது அவளால் முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் இப்போது இவள் கெஞ்சுவது போல் ஆனது. ப்ளீஸ், நான் பண்ணது தப்புதான், என்னை விட்டுடு. முடியாது. நான் கேட்கும் போது நீ என்ன விட்டியா? நான் மட்டும் உன்னை மன்னிச்சு விடணுமா? என்னால முடியவே முடியாது. சொல்லியவள் அவள் மீது தண்ணீரை அடித்துக் கொண்டிருந்தாள். இப்படியே இருவரும் தண்ணீரை அடித்தபடி விளையாடினார்கள். இப்படி நேரங்கள் ஓடி மாலை ஆனது. அது கூட தெரியாமல் இருவரும் விளையாடிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் இருவரும் சோர்ந்து போனவர்கள் தண்ணீர் மேலே பட்டு பட்டு இருவருக்கும் பசி எடுக்க ஏதாவது கிச்சனில் இருக்குமா என்று சென்றனர். இவர்கள் வரும் முன்பே இவர்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அனைத்தையும் செய்து வைத்திருந்தனர். அதை பார்த்தவர்கள், அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இவ்ளோ நேரம் தண்ணியில விளையாடணுமா? பயங்கரமான பசி. எனக்கு ஏதாவது இருக்குமான்னு வந்தேன். ஆனா நீங்க நாங்க வரதுக்கு முன்னாடியே காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்க. வாசனை மூக்க தொலைக்குது போங்க. சொல்லியவள் முதலில் காஃபியை எடுத்து குடித்தாள்.
உடலெல்லாம் ஈரமாக இருக்க அந்த சூடான காஃபி அவளுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. இவள் இப்படி ரசித்து ருசித்து குடிப்பதை பார்த்த ரோஷினி, அவளும் ஒரு கையில் காஃபியை எடுத்தவள் இன்னொரு கையில் சுட சுட இருக்கும் வடையை கையில் எடுத்தாள். மாலை பொழுது என்பதால் அந்த காஃபியும் வடையும் இருவருக்கும் போதுமாக இருந்தது. இருவரும் விளையாடிய களைப்பில் தட்டில் இருக்கும் அனைத்தையும் சாப்பிட்டபடியே இருவரும் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பித்தார்கள், சிறு பிள்ளைகள் போல. அதில் டாம் அண்ட் ஜெர்ரி ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜெர்ரி டாமை வெறுப்பேற்றுவதும் டாம் ஜெர்ரியை துரத்துவதுமாக இருந்தது. இருவரும் அதை பார்த்தவர்கள், ஜெரி ஓடு ஓடு ஓடு, மாட்டிக்காத. இவள் கத்துவதை பார்த்து கடுப்பானவள், டாம் ஜெரிய விட்டுறாத, பிடி, உன்னை எப்பவுமே வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கு, புடிச்சு இன்னைக்கு ஒரு வழி பண்ணு. இவள் டிவியை பார்த்தபடி கத்த, அதில் கடுப்பானவள், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? எப்பவுமே ஜெரி தான் ஜெயிப்பான், டாம் தோத்துருவான், வேணா பாரு. அதெல்லாம் கிடையாது, ஜெரி தான் தோத்துருவான், டாம் தான் ஜெயிப்பான், நீ வேணா பாரு. இருவரும் இப்படி சண்டை போட்டுக்கொண்டு அந்த டாம் அண்ட் ஜெர்ரியை பார்த்து கொண்டிருக்க மாலை 6 மணி ஆனதை அப்போதுதான் உணர்ந்தார்கள். ரோஷினி, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு வேற ஆஃபீஸ் போகணும். இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேயா? ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, எப்படி போவ? என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறியா? என்னம்மா கிண்டல் பண்றியா? உன்னோட ட்ரெஸ் எனக்கு பத்துமா? வர வர உனக்கு குசும்பு அதிகமா போச்சு, உன்னை அப்புறமா நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் ஜாலியாக இருந்தவளுக்கு அவள் கிளம்புகிறேன் என்று சொன்னதும் முகம் வாடியது. ரொம்ப நாள் கழித்து சிறு பிள்ளைகள் போல் இருவரும் விளையாடிக் கொண்டு டாம் அண்ட் ஜெர்ரியை சண்டை போட்டபடி பார்த்ததில் அவள் தங்கையுடன் இருந்த நினைவுகள் அவளுக்கு வந்தது. இவள் தன்னை விட பெரியவள் என்றாலும் தன் சகோதரி போல் தன்னிடம் அக்கறையாகவும் அதே சமயம் இருவரும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்போதும் விட இன்று அதிக அளவு இருவரும் விளையாடியபடி அடித்துக் கொண்டார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு தனது சொந்த சகோதரி போல்தான் தெரிந்தாள். ஆனால் இப்போது கிளம்புகிறேன் என்று சொன்னவுடன் கஷ்டமாக இருந்தது இவளுக்கு. இவள் முகவாட்டத்தை பார்த்தவள், ஏ லூசு, ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த, இப்போ உனக்கு என்னாச்சு? இல்ல, இவ்ளோ நேரம் நீயும் நானும் விளையாடும் போது எதுவும் தெரியல. ஆனா நீ கிளம்புறேன்னு சொன்னது கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சியும் நானும் இப்படிதான் விளையாடிப்போம். நீயும் என் கூட இப்படி விளையாண்டல, என்னோட அக்கா மாதிரி தெரிஞ்ச. ஆனா இப்ப நீயும் கிளம்புறியே, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவள் சொல்லியதை கேட்டவளுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. ஏற்கனவே இவளை தன் சகோதரி மாதிரிதான் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது இவள் சொல்லவும் இன்னும் சந்தோஷம் அதிகமானது. ஏ லூசு, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன், ஓகேயா? நான் இங்கேயே இருக்க முடியாது. அப்புறம் ஆரியன் சார் வந்தாருன்னா டென்ஷன் ஆயிடுவார், பாத்துக்கோ. அப்புறம் உங்க ரொமான்ஸ்க்கு நான் தான் நந்தி மாதிரி நிப்பேன், பரவாயில்லையா? எபிசோட் 146. தேங்க்ஸ் வேணுமா? அவளை கிண்டல் செய்யும் துணியில் சொன்னவள் அங்கிருந்து கிளம்ப இவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள். அவளும் இவளுக்கு சிரித்த முகத்துடன் பாய் சொன்னவள் அங்கிருந்து தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சிறிது தூரம் வந்தவள் அப்போதுதான் அந்த சாலையை பார்த்தாள். என்ன இது, யாருமே காணோம்? இந்த டைம்ல எப்பவும் ரஷ்ஷா தானே இருக்கும், இன்னைக்கு என்ன ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு? இவள் யோசித்தபடியே வந்து கொண்டிருக்க திடீரென்று இவள் முன்னால் 4 கார்கள் வந்து நின்றது. அதிலிருந்த லைட் வெளிச்சம் அவள் முகத்தில் பட சட்டென்று காரை நிறுத்தியவள் கண்கள் கூசாதபடி கையை கொண்டு மறைத்தாள். அப்போது அதில் ஒரு காரிலிருந்து இறங்கினான் ரிஷி. ஓ, அதானே பார்த்தேன், இது இவன்தானா? இவள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்க இவளிடம் வந்தவன், என்ன, நான் தேங்க்ஸ் சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்திருப்ப போல. அவள் அதைத்தான் எதிர்பார்த்தாள் என்று தெரிந்து கொண்டு அவளை பார்த்து கேள்வியாக கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில் கடுப்பானவள், ஆமா, உன்கிட்ட நான் அதை எதிர்பார்த்தது தப்புதான். குரங்குக்கெல்லாம் அறிவு இருக்குமா? அது இல்லைங்கிறத இப்ப நீ நிரூபிச்சிட்ட பத்தியா? நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். மனுஷனா இருந்தா நீ தேங்க்ஸ் சொல்லிருப்ப, நீ எல்லாம் அதை எப்படி சொல்லுவ? இவள் சொல்லியதில் கடுப்பானவன் இருந்தும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் திரும்பி அங்கு நிற்கும் ஒருவனை பார்த்தான். அவனும் அடுத்த நிமிடம் காரிலிருந்து ஒரு கவரை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தான். அதை வாங்கி அவள் முன்பு அந்த கவரை நீட்டியவன், எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்த? என்ன கேட்டா? ஏன் ரிட்டர்ன் பண்ணனு தானே. அந்த தொலை ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக முடியுமா, இல்ல வெளியில தான் போட்டு போக முடியுமா? நீ எப்படி வேஸ்டோ, நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் ஒன்ன மாதிரியே வேஸ்ட். ஏற்கனவே கடுப்பில் இருந்தவன் இவள் பேச்சை கேட்டதும் இன்னும் கடுப்பானது. அதில் கோபமும் வந்துவிட, ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே போற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? குரங்குன்னு கூப்பிடுற, வேஸ்ட்னு சொல்ற. நீ தாண்டி வேஸ்ட். உன்னெல்லாம் ஒரு நாள் கூட யாராலையும் வச்சுக்க முடியாது. உன் வாயாலேயே உன்னை துரத்தி விட்டுருவாங்க.
அவன் சொன்னதை கேட்டு கடுப்பானவள் மனதில் பேசுகிறோம் என்று வெளிப்படையாக இவள் பேசினாள். ஆமா ஆமா, இவரை மட்டும் அப்படியே எல்லாரும் தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சுவாங்க பாரு. பார்க்கதான்டா நீ அழகா இருக்கிற மாதிரி இருக்க, ஆனா பண்றது எல்லாம் குரங்கு சேஷ்ட. இவள் பேசியதை கேட்டவனுக்கு இவளை வெட்டவா குத்தவா என்பது போல் இருந்தது. என்னடி உனக்கு வாய் ரொம்ப நீளுது? நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தா என்ன ஓவரா பேசிட்டே போற? இவன் கோபமாக பேசுவதை கேட்டவளுக்கு ஐயோ, மனசுல நினைக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையா பேசிட்டோமோ. சும்மாவே ஆடுவான், இப்ப என்ன செய்ய போறானோ. இப்போது மனதில் நினைத்தபடி அவனை பார்த்தாள். ஆனால் அவனும் கோபமாக பேசத் தொடங்கினான். இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருப்பான்னு மட்டும் நினைக்காத. என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. தன் பற்களை கடித்துக்கொண்டு அவன் சொல்ல அவனை பார்த்து நக்கலாக சிரித்தவள், ஐயோ சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படி ரோட பிளாக் பண்ணி வச்சுட்டா நீ பெரியாளா? அப்படியே உங்க முன்னாடி நாங்க பயந்து நடுங்கிட்டே பேசணுமா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. உன்னோட பூச்சாண்டித்தனத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. இவள் பேசுவதை கேட்டவனுக்கு அவள் கன்னத்தை பார்த்து 2 வைக்கத்தான் தோன்றியது. இருந்தும் இருக்கும் இடத்தை நினைத்து தன் பொறுமையை கடைபிடித்தவன், உன்ன மாதிரி ஒரு தொல்லை கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இப்போ உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கா? நீ எதுக்கு அவளை பத்தி கேக்குற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ இப்ப ஆரி கூட தானே இருக்கா? ஆமா, அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ண போற அதை தெரிஞ்சுக்கிட்டு? ஏற்கனவே அவள் மீது கோபமாக இருந்தவனுக்கு இவள் பேசும் வார்த்தைகள் இன்னும் கோபத்தை ஏற்படுத்த கையில் இருந்த ட்ரெஸ்ஸை அவள் முகத்தின் மீது வீசியவன், இங்க பாரு, இந்த Dress எனக்கும் தேவையில்ல. நீ வச்சுக்கிறதுனா வச்சுக்க, இல்லனா தூக்கி குப்பையில போடு. சொல்லியவன் ஒரு அடி எடுத்து வைத்தான். அவன் செய்ததை பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கேற, ஸ்டூபிட், என்னடா பண்ணிட்டு போற? உனக்கு அறிவில்ல? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட பேசிக் சென்ஸ் தெரியலையா? அப்படி இருக்கும்போது உனக்கு இதுல கோபம் வேற வருதா? உன் பணக்கார திமிரெல்லாம் என்கிட்ட காட்டாத. அதுக்கு வேற ஆளை பாரு. ஏதோ போனா போதுன்னு உனக்கு உதவி பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இவள் இப்படி கத்திக்கொண்டிருக்க அவளை திரும்பி பார்த்தவன், இங்க பாரு, ஒரு ரோஷினிய ஆரி கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்லு. அவ கூட இருக்கிறது ஆரிக்கு நல்லதில்ல. ஏற்கனவே அவளாலதான் ஆரிக்கு இந்த மாதிரி ஆச்சு. மறுபடியும் அவன் கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் சொல்லியதை கேட்டவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் மனதில். என்ன இவன் லூசா? இல்ல இத்தனை நாள் கோமால இருந்து வந்தானா? அதுக்கப்புறம் எவ்வளவு நடந்துருச்சு? ஆனா இவன் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் உண்மையா லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறானா? இல்ல இவன் மனுஷன் தானா இல்ல வேற எதுனா ஜந்துவா? ஒண்ணுமே புரியலையே கடவுளே. மனதில் நினைத்தவள் ஆனால் அவனை வெறுப்பேற்றும் விதமாக அவனிடம் பேசத் தொடங்கினாள். இத கேட்க நீ யாரு? அது அவங்களோட விஷயம். அவங்க 2 பேர் தான் பேசணும். அவங்களே நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு நடுவுல போற? முதல்ல உனக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறத நிப்பாட்டிக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. அதை கேட்டவனுக்கு இவ்வளவு நேரம் இழுத்து வைத்திருந்த பொறுமையெல்லாம் காற்றோடு பறந்துவிட அவளிடம் இன்னும் நெருங்கியவன் அவள் 2 கைகளையும் இறுக பிடித்து கோபமாக கத்தத் தொடங்கினான். யாருக்குடி இது தேவையில்லாத விஷயம்? அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் மேல எனக்கு தான் அக்கறை இருக்கு. உன் ஃப்ரெண்டு மாதிரி அவன் எக்கேடு கட்டு போனாலும் போகட்டும்னு அப்படியே விட்டு வைக்கல. அத்தனை போன் அவன் பண்ணியும் எடுக்காம கல் நெஞ்சுக்காரியாட்டம் இருந்தல்ல, அப்ப எங்க போச்சு இந்த பாசம்லாம்? அன்னைக்கே அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் வேற எங்கேயாவது போயிருப்பல. அந்த மாதிரி போக சொல்லு. எனக்கு என் ஃப்ரெண்டு ரொம்பவே முக்கியம். இவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டு செல்ல அதில் வலி தாங்க முடியாமல் அவனிடமிருந்து தப்பிக்க போராடினாள். ஆனால் அது முடியவில்லை. அதில் கோபம் கொண்டவள், எபிசோட் 147 பாக்ஸிங் டைம். இப்பவும் சொல்றேன், அது அவங்களோட விஷயம். இதுல நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி கேள்வி கேட்கறது தப்புதான். இன்னொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள தலையிடுறது தப்புன்னு உனக்கு தெரியலையா? ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு அவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி பேசுவாரு? அவ மேல எந்த தப்பும் இல்லாததுனால தானே மறுபடியும் அவகிட்ட பேசுறாரு. இவளும் வலி தாங்க முடியாமல் அவனிடம் கோபமாக கத்தினாள். இவள் பேச பேச அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்க இன்னும் அவன் பிடித்திருந்த அவளின் கைகளை இறுக பிடித்தவன், ஆமா, அவன் உண்மையா லவ் பண்றான்ல, அதுதான் அவன் பண்ண தப்பு. மன்னிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னா? நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்க, என்னை பத்தி தெரிஞ்சுக்க சொல்லியும் பிடிவாதமா அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையே. அப்படி இருக்கும்போது அவன் மேல கொஞ்சமாவது லவ்வோ இல்ல நம்பிக்கையோ இருந்தா அவன் சொன்னதை கேட்டிருப்பால. அப்படி எதுவுமே இல்லாததுனாலதான் அவ இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டா. அவளிடம் கோபத்தை காட்டியவன் அங்கு நிற்கும் ஒருவனை பார்த்தான். இவன் பார்வையிலே அவனுக்கு அனைத்தும் புரிந்துவிட கையில் ஒரு இரும்பு கம்பியை எடுத்தவன் நொடியும் தாமதிக்காமல் அவள் ஸ்கூட்டியை அடித்து நொறுக்க ஆரம்பித்தான். அதை பார்த்து பதறினாள். ஏய், என்ன பண்ற? எதுக்கு என்னோட ஸ்கூட்டியை உடைக்கிற? கத்தியவள் அவனை தடுக்க வேண்டும் என்று நினைத்து இவன் பிடியிலிருந்து விடுபட முயற்சித்தாள்.
ஆனால் அவனும் அவள் பிடியை கொஞ்சம் கூட தளர்த்தவில்லை. அதில் இன்னும் கத்தத் தொடங்கினாள். ரிஷி, நீ பண்றது ரொம்பவே தப்பு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை நீ ரொம்பவே கிராஸ் பண்ற. ஒழுங்கா இதை நிறுத்து. ஆனால் இவள் சொல்லியதை எதையும் கேட்காமல் அவன் அமைதியாகவே நின்றான். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு கோபமும் அழுகையும் ஒரு சேர வந்தது. இருந்தும் அதை தனக்குள் அடக்கியவள், டேய் நிறுத்துங்கடா, என்னோட ஸ்கூட்டி எதுவும் பண்ணாதீங்கடா. என் ஸ்கூட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். டேய் பரதேசி, விடுடா. இவள் இப்படி கத்த மறுபடியும் ரிஷி திரும்பி இன்னொருவனை பார்க்க அவனும் அடுத்த நிமிடம் ஸ்கூட்டியை நொறுக்க தொடங்கியிருந்தான். அதை பார்த்தவளுக்கு மனம் ஐயோ என்று இருந்தது. டேய் தடி மாடுங்களா, நிறுத்துங்கடா. நான் கத்துறது உங்க காதுலயே விழலையா? எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே இருக்கீங்களே. நான் கத்துறது கொஞ்சமாவது உங்க காதுல கேக்குதா? டேய் என் ஸ்கூட்டி எதுவும் பண்ணாதீங்கடா. ரிஷி ப்ளீஸ், நீயாவது சொல்ல எதுவும் பண்ண வேணான்னு. ப்ளீஸ் ரிஷி, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆனால் அவனோ யாருக்கோ நடப்பது போல் அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். ஆனால் அவன் பிடியை மட்டும் தளர்த்தவில்லை. அவன் அமைதியை பார்த்தவள் அவனிடமிருந்து எவ்வளவோ விடுபட போராடினாள். ஆனால் ஒரு இன்ச்சு கூட அவளால் நகர முடியவில்லை. அந்த அளவுக்கு அவன் பிடி இறுகி இருந்தது. இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவள் திரும்பி அவள் ஸ்கூட்டியை பார்க்க அதுவோ இருந்த இடம் தெரியாமல் சுக்கு நூறாக நொறுங்கி இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அழுகை வந்தது. ஆனால் இவன் முன்பு தான் அழக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லியவள் அப்படியே அமைதியாக பார்த்தாள். அவன் கட்டளையிட்டது போல் அவனின் ஆட்கள் அதை திறன்பட செய்திருக்க மெல்ல இவளை விடுவித்தவன், என்கிட்டயா திமிரா பேசுற? இப்ப போடி நடந்து, உன் திமிராவது குறையட்டும். இனி என்கிட்ட திமிரா பேசணும்னு நினைச்ச, இன்னைக்கு உன் ஸ்கூட்டி மட்டும்தான் இல்லாம போச்சு. அப்புறம் பேசுறதுக்கு உன் வாயே இல்லாம போயிடும் சொல்லியவன் அங்கிருந்து சென்றான். சுக்கு நூறாக இருக்கும் தன் ஸ்கூட்டியை பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அதில் கீழே ஏதாவது இருக்கிறதா என்று தேடியவள் 2-3 கற்களை எடுத்து அவன் காரின் மீது வீசினாள். ஆனால் அந்த கற்களோ எந்த காரின் மீதும் படாமல் விழுந்தது. இவள் வீசும் முன்பே அந்த கார் அங்கிருந்து கிளம்பி இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அவன் மீது அத்தனை கோபம். இப்போது மட்டும் அவன் கையில் கிடைத்தால் அவனை என்ன செய்வாள் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்தவளுக்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் அப்படியே யோசித்தபடி நின்றிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் நடந்தே செல்லலாம் என்று நடந்தே வந்தாள் அவள் தனியாக இருக்கும் வீட்டிற்கு. டீனா வீட்டுக்கு வந்த போதும் அவன் மீது இருந்த கோபம் கொஞ்சமும் குறையவில்லை. அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு நோட்புக்கை எடுத்தவள் அதில் அவன் பெயரை எழுதி அதை சுக்கு நூறாக கிழித்தாள். ஏன் அந்த பேனாவையே அவன் என்பது போல் அதை உடைத்து எறிந்தவளுக்கு அப்பவும் கோபம் குறையவில்லை. கையில் கிடைக்கும் அனைத்தையும் அவன் என்பது போல் பிச்சு எறிந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சுக்கு மேல் மூச்சு வாங்கியபடி நின்றவள் அவன் பெயரை சொல்லி கத்தினாள், ஒரு பைத்தியக்காரி போல. ஒரு கட்டத்திற்கு மேல் சோர்வடைந்தவள் அவன் மீது இருந்த கோபத்தில் அப்படியே படுத்து உறங்கிவிட்டாள். மறுநாள் காலை ரிஷியின் வீட்டில் நடு ஹாலில் பாக்ஸிங்கான மேடை அமைக்கப்பட்டிருந்தது. யாராவது அதை பார்த்தால் வீட்டின் ஹால் என்று கூற மாட்டார்கள், பாக்ஸிங் மேடை என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்ல, பாக்ஸிங்குக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருள்களும் அந்த மேடையில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பாக்ஸிங் கிளாஸ் போல இருந்தது அந்த இடம் முழுவதும். அந்த பாக்ஸிங் மேடையில் இப்போது ரிஷி, ராகவ் இருவரும் பாக்ஸிங் செய்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருக்கும் இந்த நிலையை எவ்வளவோ பெண்கள் பார்த்தாலும் அப்படியே சொக்கித்தான் போவார்கள். இருவரின் உடலிலும் வேர்வை முத்துக்கள் வழிய ஏதோ ரோஜா மலரின் மீது பனித்துளிகள் இருப்பது போல் ஆங்காங்கே அந்த வேர்வை முத்துக்கள் இருக்க, அதில் ஒரு சில முத்துக்கள் அவர்கள் உடலில் பாய்ந்தபடி கீழே இறங்கியது. அதிலும் அவர்கள் மார்பு கூட்டிலிருந்து வழியும் வேர்வை முத்துக்கள் ஏதோ பள்ளமேடுகளில் பயணித்து வரும் நீரோடை போல் அழகாய் வளைந்து நெளிந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் இருவரும் வெறிபிடித்தவர்கள் போல் அடித்து கொண்டார்கள். அதிலும் ரிஷி கொஞ்சமும் சோர்வடையாமல் அவனை தாக்கிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவன், என்ன சார் இன்னைக்கு ரொம்ப எனர்ஜியா இருக்கீங்க போல? இவன் கேட்ட கேள்வியில் மெல்லிய புன்னகையை சிந்தியவன் அவனின் முடிகள் முன்னெற்றியில் வந்து விழுந்திருக்க அதை அழகாக தலையை சிலுப்பி தள்ளியவன், எஸ், ஐ எம் ஃபுல் எனர்ஜி. இன்னைக்கு உன்னை தோக்கடிக்காம விடக்கூடாதுன்னு முடிவோட வந்திருக்கேன். அதுக்குதான் இந்த எனர்ஜி சொல்லியவன் நொடியும் தாமதிக்காமல் அவனை தாக்கத் தொடங்கினான். அவனும் உனக்கு சளைத்தவன் நான் இல்லை என்பது போல் இருவரும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள். யாராவது இவர்களை பார்த்தால் இருவரும் பகையாளிகள் என்றுதான் நினைப்பார்கள். அந்த அளவுக்கு இருந்தது இவர்களின் தாக்குதல். ஆனால் இருவரும் ஜாலியாகத்தான் பாக்ஸிங் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சமயம் யார் பார்த்தாலும் இருவரும் வெறிகொண்டு அடித்துக் கொள்கிறார்கள் என்பது போலத்தான் இருக்கும். அந்த சமயம் அங்கு வந்த டீனா இவர்களின் நிலையை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள்.
இருவரும் ஒருவருக்கொருவர் வெறித்தனமாக அடித்துக் கொண்டதை பார்க்க பார்க்க இவளுக்கு உள்ளுக்குள் பயம்தான் எடுத்தது. அந்த பயத்தில் அவர்கள் இருவரையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியே பல மணி நேரங்கள் சென்றிருக்க ஒரு கட்டத்திற்கு மேல் ராகவ் மெல்ல சோர்வடைய தொடங்கினான். ஆனால் ரிஷியோ இன்னும் புத்துணர்ச்சியோடு தான் காணப்பட்டான். அதை பார்த்தவன் எபிசோட் 148 டீனாவின் உச்சக்கட்ட கோபம். எபிசோட் 148. ஏப்பா சாமி, நீ தாண்டா ஜெயிச்ச இன்னைக்கு. என்ன ஆள விடு, என்னால முடியாதுப்பா. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு எழுந்து நின்றார்கள். இவ்வளவு நேரம் அவர்கள் அடித்து கொண்டதை பார்த்தவளுக்கு ஈரக்கொலையே நடுங்கியபடி இருந்தவளுக்கு இப்போது அவர்கள் இயல்பாக எழுந்து நிற்பதை பார்த்து பிரமித்துத்தான் போனாள். அதிலும் ரிஷியை பார்த்தவளுக்கு சொல்லவா வேண்டும், அவன் மீதி இருக்கும் கண்களை கொஞ்சம் கூட அவளால் எடுக்க முடியவில்லை. அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது இருவரும் எதிர்ச்சியாக வாசல் பக்கம் திரும்ப இவள் நிற்பதை பார்த்தவர்கள் இவள் எப்போது வந்தாள் என்பது போல் இருவரும் பார்த்தார்கள். அதிலும் ராகவ் உடனே தனது மேல் சட்டையை எடுத்து போட்டவன் அவளிடம் பேசியபடியே வந்தான். ஆனால் அவள் கண்களோ ரிஷியின் மேல்தான் இருந்தது. வாங்க டீனா, எப்ப வந்தீங்க? ஆனால் இவளோ அவன் கேட்கும் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ரிஷியைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பாக்ஸிங் செய்வதற்காக ஒரு சாக்ஸ் மட்டுமே அணிந்திருந்தான். சட்டை இல்லாமல் அவன் இருக்கவும் எவ்வளவு நேரம் பாக்ஸிங் செய்ததில் அவன் உடல் முழுவதும் வேர்வை துளிகள் பரவி இருக்க அந்த வேர்வை துளிகள் அனைத்தும் அவன் தினமும் உடற்பயிற்சி செய்து பழனி படிக்கட்டுகள் போல் இருக்கும் அவனின் 6 பேக்கில் அந்த வேர்வை துளிகள் வளைந்து நெளிந்து ஓடி வர அதன் அழகை பார்த்தவளுக்கு அவன் மீது இருந்த கண்களை கொஞ்சமும் நகர்த்த முடியவில்லை. ஆனால் ரிஷியோ அவளை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவன் ஸ்டைலாக நடந்து வாட்டர் பாட்டிலை கையில் எடுத்தவன் தண்ணீரை குடிக்க துவங்கினான். ஆனால் இவடோ ராகவ் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவன் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். இவளின் பார்வை தன் மேல்தான் இருக்கிறது என்று தெரிந்தும் தெரியாதது போல் அவள் முன்பு மேல் சட்டை இல்லாமல் தனது உடலை காட்சிப் பொருளாக காட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் நக்கல் பார்வையோடு. ஏற்கனவே இவனின் அழகில் கொஞ்சம் அவன் மேல் சாய்ந்துதான் இருந்தாள். ஆனால் இப்போது அவன் உடலின் கட்டமைப்பை பார்த்தவளுக்கு வார்த்தையே வரவில்லை. கண்கள் அவன் மீது நிலை குத்தி இருந்தது. அதை அவன் பார்த்ததும் பார்க்காதது போல் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டேதான் இருந்தான். ஓரக்கண்ணால் அவள் பார்வையை பார்த்தபடி. ஆனால் இவளுக்கு ஒருபுறம் அவனை பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலும் அவள் கண்கள் அவனைத்தான் பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தது. அந்த கண்களுக்கு பார்க்காதே என்று இவள் சொன்னாலும் இவள் பேச்சை அது கேட்பது போல் இல்லை. அவன் மீது பார்வை செலுத்திக் கொண்டிருந்தது. ஐயோ, ஏண்டி அவனை பாக்குற? கண்ணை அந்தாண்ட எடு. நீ இப்படி பாக்குறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். பார்க்கும்போதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்துவானே. ப்ளீஸ் அவன் பக்கம் மட்டும் பார்க்காத, திரும்புடி, திரும்பு. இவள் மனதில் சொன்னாலும் அதை நான் கேட்பேனா என்றது அவள் கண்கள். இவள் இப்படியே ரிஷியை பார்த்து கொண்டிருந்தாள். இவளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் மறுபடியும் ராகவ் கொஞ்சம் சத்தமாக அவளிடம் பேசினான். என்ன டீனா, உங்களதான் கேட்டேன் எப்ப வந்தீங்கன்னு. ஆனா நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க. என்ன இவ்வளவு தூரம்? இவன் குரலில் நினைவுக்கு வந்தவள் இவ்வளவு நேரம் அவனை ரசித்தபடி இருந்தவளுக்கு இப்போதுதான் எதற்காக வந்திருக்கிறோம் என்று அவளுக்கு ஞாபகம் வர அதில் கோபமாக பார்த்தவள், என்ன ஏன் கேக்குறீங்க? அது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க. நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்க ஃப்ரெண்டுக்கே தெரியும். அதை கேட்டவன் திரும்பி ரிஷியை பார்த்தான். ஆனால் அவனும் தனக்கு எதுவும் தெரியாதது போல் முகபாவனை வைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இவள் கோபத்தையும் அவன் மௌனத்தையும் பார்த்தவன், டீனா, நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். சொல்லியவன் திரும்பி ரிஷியை ஒரு பார்வை பார்த்தான். நிக்கறாரே உங்க ஃப்ரெண்டு, இவரு என்னோட ஸ்கூட்டியை அடிச்சு நொறுக்கிட்டாரு. இப்ப வண்டி இல்லாம எங்கேயுமே போக முடியல. ஒழுங்கா எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்கணும். டீனா ராகவிடம் ரிஷி செய்ததை அனைத்தையும் சொன்னாள். அதை கேட்டவன் ரிஷி என்னடா இது என்பது போல் பார்த்தான். ஆனால் அவன் தான் எதுவும் செய்யவில்லை என்பது போல் நின்றிருந்தான். அதை பார்த்தவளுக்கு கோபம் வந்துவிட, என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற. நீ தானடா என் வண்டியை உடைச்ச. இவள் கோபத்தின் உச்சிக்கே சென்று கத்தினாள். அதை பார்த்தவன், ஆமாண்டி, நான் தான் உடைச்சேன். இப்ப என்ன பண்ண போற? என்னால உனக்கு காசும் கொடுக்க முடியாது, புது வண்டியும் வாங்கி தர முடியாது. என்ன பண்ணுவியோ பண்ணிக்க, போடி. இங்க வந்து தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத. அவன் திமிராக சொல்ல அதை பார்த்தவளுக்கு அவனை இப்போதே நாறு நாராக கிழிக்க வேண்டும் போலிருந்தது. இருந்தும் தன் கோபத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியவள் தன் பற்களை கடித்தபடியே பேசினாள். கடைசியா கேக்குற, ஒன்னு பணத்தை கொடு, இல்ல எனக்கு வண்டியை வாங்கி கொடு. ஆனால் அவனும் தன்னால் எதுவும் முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும் என்று ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை பார்த்தவள், ஓ, சாரால வாங்கி கொடுக்கவும் முடியாது, பணமும் கொடுக்க முடியாது, அப்படித்தானே? அவனை கோபமாக பார்த்து சொல்லியவள் அடுத்த நொடி
வீட்டில் இருக்கும் ஒரு பொருளை கையில் எடுத்தவள், என்னோட வண்டிய மனசாட்சியே இல்லாம உடைச்சல. உன் வீட்ல இருக்கிற எல்லா பொருளும் காஸ்ட்லி தானே? சொல்லியவள் மிகவும் காஸ்ட்லியாக இருக்கும் பூஜாடையை கையில் வைத்திருந்தவள் அதை ஓங்கி தரையில் அடித்தாள். அதுவோ சில்லு சில்லாக உடைந்து சிதறியது. இவள் என்ன செய்ய போகிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கோபம்தான் வந்தது இவள் செய்ததை பார்த்து. ஆனால் ராகவோ ஐயோ என்ன நடக்குது என்பது போல் இவள் செய்வதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தான். ஆனால் அவளோ அடுத்த கட்டமாக இன்னொரு பெரிய ஃப்ளவர் வாஸை எடுத்தவள், எனக்கு தெரிஞ்ச இதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த எல்இடி டிவியும் காஸ்ட்லி தானே? சொல்லியவள் கையில் இருக்கும் ஃப்ளவர் வாஸை கொண்டு அதில் ஓங்கி அடித்தாள். அவள் அடித்த அடியில் எல்இடி டிவியும் உடைந்தது. அவள் கையில் இருக்கும் ஃப்ளவர் வாஸும் உடைந்தது. அதை பார்த்தவன் பல்லை கடித்துக்கொண்டு அவளை நெருங்க அடுத்த கட்டமாக கையில் ஒரு பூச்சாடியை எடுத்தவள், என்னடா கோவம் வருதா? என் வண்டியை உடைக்கும் போது எனக்கும் அப்படித்தானே கோவம் வந்திருக்கும். ஒழுங்கா என் வண்டியை வாங்கி கொடு, இல்ல அதுக்கான பணத்தை கொடு. அப்படி முடியாதுன்னு நீ சொன்னா? சொல்லியவள் கையில் இருக்கும் பூச்சாடியை எதிரில் இருக்கும் டீப்பாவில் தூக்கி போட்டாள். அதில் இருக்கும் கண்ணாடிகள் சுக்கு நூறாக நொறுங்கி அந்த பூந்தொட்டியும் கீழே விழுந்து உடைந்தது. அதை பார்த்தவனுக்கு அதிக கோபம் வந்தது. இங்க பாரு டீனா, ஒழுங்கா நிப்பாட்டு. இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ண நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எபிசோட் 149. சரிதான் போடி. டீனா அங்கிருக்கும் பொருட்கள் அனைத்தையும் தூக்கி போட்டு உடைப்பதை பார்த்தவன் கோபமாக அவளை மிரட்டினான். ஆனால் அவளோ அவன் கோபத்தை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் அங்கு அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து பூஞ்சாடிகளையும் எடுத்தவள் தூக்கி போட்டு உடைத்தாள். கண்ணில் ஒரு குத்துவிளக்கு ஒன்று பெரிதாக தென்பட அதை தூக்க முடியாமல் தூக்கியவள் அங்கு ஷோகேஸில் அழகுக்காக வைத்திருக்கும் பொருட்களை பார்த்தவள் அதன் கண்ணாடியை குத்துவிளக்கு கொண்டு தூக்கி எறிந்து உடைத்து நொறுக்கினாள். அதன் கண்ணாடிகள் நொறுங்கி கீழே விழ அதில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கையில் எடுத்தவள் சரமாரியாக உடைத்தாள். அதில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிரத்யேகமாக வரவழைத்த பொம்மைகளும் இருந்தன. அது அனைத்தும் ரிஷிக்கு மிகவும் பிடித்தது. அவள் அதை உடைக்கப் போகிறாள் என்று தெரிந்தவுடன் அவளிடம் அவன் நெருங்க முயற்சிக்க, ஆனால் அவளோ அவனை எச்சரித்தாள். இங்க பாரு, என்கிட்ட நெருங்கணும்னு நினைக்காத. நான் எதையும் பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா ஒழுங்கா இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு வண்டி வந்தாகணும். அப்படி இல்லைன்னா உன் வீட்டுல ஒரு பொருள் இருக்காது. சொல்லியவள் அவள் கையில் இருக்கும் பொம்மைகளை தூக்கி போட்டு உடைத்தாள். அதை பார்த்த ரிஷிக்கு கோபமாக வந்தது. அவளை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று இவன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவள் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ராகவ், டீனா, உங்களோட கோபம் எனக்கு புரியுது. ஆனா இப்படி பண்றது உங்களுக்கே தப்பா தெரியலையா? அவன் உங்களோட வண்டியை தான் உடைச்சான். நீங்க பாருங்க, பாதி வீட்டையே என்ன ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு. நான் எப்படியாவது அவன்கிட்ட பேசி உங்களுக்கு வண்டி வாங்கி தர சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. இங்க பாருங்க ராகவ், நான் ஒன்னும் வேணும்னே பண்ணல. எனக்கு என் வண்டி வேணும். அதுவும் நான் சும்மா கேட்கல. என் வண்டி அவன் உடைச்சிட்டான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பான். வண்டி வாங்கி கொடுக்க சொல்லுங்க இப்பவே. நான் இதை இப்பவே நிப்பாட்டுறேன். ஆனா எனக்கு வண்டி வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா இருக்கிற எல்லாத்தையும் உடைப்பேன். மெல்ல மூச்சு வாங்கியபடியே சொன்னாள். அவள் சொல்லியதை கேட்டவன், என்னால வண்டி வாங்கி தர முடியாதுரி. என்ன பண்ணுவ? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? நான் உனக்கு வண்டி வாங்கி தரணுமா? நோ வே, உனக்கு வண்டி வாங்கி தர முடியாது. இதுக்கு மேல நீ எந்த பொருளையாவது உடைச்ச? அவன் வார்த்தைகளை முழுதாக முடிக்கவில்லை. அதற்குள்ளாகவே பல பொருட்களை போட்டு உடைத்திருந்தாள். அதை பார்த்தவனுக்கு அவளை இப்போதே கொன்று புதைக்க வேண்டும் என்று கோபம் எழுந்தது. கோபத்துடன் அவளை நெருங்கச் சென்றான். அவனின் கோபத்தை பார்த்த ராகவ் அவனை பிடித்து நிறுத்தியவன், ரிஷி, நீ பண்ணது தப்பு. அவங்க வண்டியை நீ உடைக்காம இருந்திருந்தா அவங்க ஏன் இதெல்லாம் பண்ண போறாங்க? வா மேல தப்ப வச்சுக்கிட்டு அவங்க மேல கோவப்பட்டுட்டு போற. இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாம். ஒழுங்கா வண்டி வாங்கி கொடுத்துரு. இந்த மாதிரி திமிரு பிடிச்சவளுக்கு நான் வண்டி வாங்கி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இவ திமிராலதான் அவ வண்டியவே உடைச்சேன். அப்படி இருக்கும்போது இன்னும் திமிரா என்கிட்ட அவ கோபத்தை காட்டிட்டு இருப்பா. நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணுமா? அப்ப நான் அவளை பார்த்து பயந்த மாதிரி ஆயிராது? அவ தலை கீழே நின்னாலும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். டேய், இவெல்லாம் ஒரு ஆளு, இவளுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க? தாத்தா பாட்டிக்கு தெரியாம எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா இவன் நினைக்கிறத நான் செய்வேன்னு மட்டும் நினைக்காத. இவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் அவன் வேலையை பாரு. அத பத்தி நீ கவலைப்படாத. இவன் அவனிடம் சொல்லிக் கொண்டிருக்க அதில் கோபம் அடைந்தவள் இருக்கும் அனைத்து பொருட்களையும் ஒவ்வொன்றாக உடைக்க தொடங்கினாள். அவள் கோபம் தீரும் வரை அனைத்தையும் உடைக்க, அப்போதும் அவள் கோபம் குறையாமல் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி நின்றாள் டீனா. அவளை திமிராக ஒரு பார்வை பார்த்தவன், என்ன எல்லாத்தையும் உடைச்சு முடிச்சிட்டியா? உன் ஸ்கூட்டிக்காக பணம் கேட்டியே, அது ஒரு 1 லட்சம் இருக்கும் தானே? கேள்வியாக அவளை பார்த்து கேட்டான். இவன் கேட்ட கேள்வியில் அவள் குழப்பமாக, அதே சமயம் கோபத்துடன் இவனை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? ஓ,
இவ்வளோ நாளா கோபமா பேசுனானே இப்ப என்ன நார்மலா பேசுறான்னு பாக்குறியா? அதாவது நான் உனக்கு கொடுக்க வேண்டியது 1 லட்சம், ஆனா நீ எனக்கு கொடுக்க வேண்டியது பல லட்சம். நான் எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? நீ தான் என் ஸ்கூட்டியை உடைச்ச, அதுக்கு நீ தான் பணம் கொடுக்கணும். அவள் சொல்லியதை கேட்டு சத்தமாக சிரித்தவன், வாவ், சூப்பர் ஜோக். நல்லா தான் ஜோக் பண்ற. நீ உடைச்ச பொருளோட ரேட் எல்லாம் எவ்வளவுன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் உன்னோட ஓட்ட வண்டிக்காக என் வீட்டுல இருக்கிற காஸ்ட்லி பொருள் எல்லாம், ஷோகேஸ்ல இருந்த பொம்மை எல்லாத்தையும் உடைச்சு அது எவ்வளவு நினைச்ச? 100 ரூபா 50 ரூபா நினைச்சியா? ஒவ்வொன்னும் 50,000 60,000. அப்படி எப்படின்னு பார்த்தா கூட நீ உடைச்ச பொம்மை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 50,000 60,000 இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய எல்இடி டிவியை உடைச்சல்ல, அது எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபா. அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ் இதெல்லாம் ஒரு 1.5 லட்சம் ரூபா. அப்புறம் இந்த டீப்பாய், கண்ணாடி, ஷோகேஸ் கண்ணாடி இதெல்லாம் ஒரு 1 லட்சம் ரூபா. அப்புறம் நீ உடைச்ச பூந்தொட்டி எல்லாம் ஒரு 50,000 ரூபா. அப்படி எப்படின்னு கணக்கு பார்த்தாலும் ஒரு 7,10,000 ரூபா நீ எனக்கு கொடுக்கணும். அப்படியே நாம ஸ்கூட்டியை உடைச்சதுக்கு நீ காசு கேட்டாலும் 1 லட்சம் ரூபா மைனஸ் பண்ணா கூட 6,10,000 ரூபா நீ கொடுக்கணும் எனக்கு. அதை எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பலாம். என்னால அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கா என் வண்டிக்கான பணத்தை கொடு, நான் இங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கேன். அது எப்படிமா இவ்வளோ பொருளை உடைச்சிட்டு நீ கூலா போவ? பணத்தை வச்சுட்டு போ, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன். இவன் திமிராக பேசுவதை பார்த்தவளுக்கு இந்த பொருட்களை உடைத்ததுக்கு பதிலாக இவன் மண்டையை உடைத்திருக்கலாம் போலிருந்தது. சரி, போலீஸ் தானே கூப்பிடுற? கூப்பிடு, நானும் சொல்றேன். என் வண்டிய நடு ரோட்ல உடைச்சு இருந்த இடம் தெரியாம பண்ணியே, அத நானும் சொல்றேன். நீ என்ன லூசா? போலீஸ் வந்து இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தாங்கன்னா உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன அட்டாக் பண்ண வந்தேன்னு சொல்லி. என்னது, நான் உன்னை அட்டாக் பண்ண வந்தேனா? இது வரைக்கும் உன் மண்டைய பொளக்காம விட்டுருக்கேன்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்கோ. நீ பண்றதுக்கு இந்த பொருளை உடைச்சதுக்கு பதிலா உன் மண்டைய உடைக்கணும்னு எனக்கு தோணுது.